இந்த கோயிலில் இருக்க முருகர் சிலை நவபாஷானத்தால் செஞ்சது. நவபாஷானம்னா 9 வகையான நச்சு பொருளை சேர்த்து செய்கிறது தான். போகர் சித்தரால் தான் இந்த சிலை வடிவமைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த நவபாஷான சிலையானது மீன்களோட செதில் மாதிரி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த சிலை இப்போ பழுதடைஞ்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த சிலையில் இருக்க நவபாஷானத்தில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சிலையை கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி எடுத்திருக்காங்க. அந்த காரணத்தினால தான் இந்த சிலை பழுதாகி இருக்கிறதா சொல்கிறாங்க. போகர் இந்த சிலையை செஞ்சதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. அகத்தியர் தன்கிட்ட வரவங்களெல்லாம் பஸ்ம முறைப்படி வில்லையை கொடுத்து நோயை குணப்படுத்தியிருக்காரு. போகரோ நவபாஷானாமில் செஞ்ச வில்லைகளை தன்னை நாடி வரவங்க கிட்ட கொடுத்துருக்காரு. அகத்தியரோட மருந்தில் மக்கள் சீக்கிரமாக குணமடைஞ்சிருக்காங்க. வீரியம் அதிகமான போகரோட மருந்தை சாப்பிட்ட பல பேர் உயிர் போயிருக்கு. இதை பார்த்த போகர் நவபாஷானத்தில் ஒரு சிலை செஞ்சு அதில் சந்தனம் பூசி அதுலேருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கான வில்லையா மக்கள் கிட்ட கொடுத்து அவங்க நோயை குணப்படுத்தியிருக்காரு. இது பழனியில் சொல்லப்படுற ஒரு செய்வழி செய்தி தான். பழனிமலை அடிவாரத்தில் இருக்கிற குழந்தை வேலாயுதம் சாமி கோயில் தான் அறுபடை வீட்டில் 3வது வீடுன்னு சொல்றாங்க. அதுவே திருவாவினன்குடி 3ஆம் படை வீடுன்னு சொல்றாங்க. சங்க இலக்கியத்தில் 10 பாட்டின் முதல் நூலான திருமுருகாற்று படையில நக்கீரர் குறிப்பிடுறது இந்த திருவாவினன்குடியை தான். நக்கீரருக்கு அடுத்து வந்தவர் தான் போகர். அந்த போகர் உருவாக்குனது தான் இந்த பழனி ஆண்டவர் மலை கோயில்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. நான் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் பை ஃப்ரம் கார்த்திக்.